I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. முதலாவது நான் மன்னிச்சிடுங்க, எனக்கு வீடியோ ரொம்ப லேட்டாக போடுறேன். ஸோ ப்ளீஸ் forgive me, I had to deal certain things with God. ஸோ ஆண்டவரோட நான் முதலாவது சமாதானமாயிட்டு அதுக்கப்புறம் நான் இன்றைக்கான வீடியோவை போடுறேன். ஸோ என்னன்னா நம்ம இன்னிலேருந்து ஒரு 9 டேஸ்க்கு ஓகே இன்க்ளூடிங் டுடே ஒரு 9 டேஸ்க்கு நம்ம ஒரு டாப்பிக்கை பற்றி தியானிக்க போகிறோம். அண்ட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆவின் கனி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது அதற்கு நம்ம ஜெபிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேவன் நம்மளை கனி கொடுக்குறவர்களாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்காரு. கரெக்டாக எக்ஸ்பெக்ட்ஸ் ஃப்ரூட் இன்னர்ஸில் நம்ம கனி கொடுக்குறோமா இல்லையா அப்படின்றத அவர் பார்க்குறாரு. ஸோ நம்ம கனி கொடுக்குறோமா இல்லையான்றதுக்காக முதலாவது நம்மளை வந்து என்ன பண்ணலாம், செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த ஏரியாலலாம் நம்ம வந்து விழுறோமோ அந்த இடத்த சரி பண்ணிவிட்டு நம்ம ஆண்டவருக்கு பிரியமுள்ள கனியை நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்மளோட இருதயம் ஒரு நல்ல நிலமாக இருக்கணுன்றதுக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த 9 நாட்களுக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற வார்த்தைகள் இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு அது நல்ல ஒரு பெரிய மரமாக வளர்ந்து கனி கொடுக்குற ஜீவியத்தை நம்ம வாழ தேவனிடத்துல நம்ம கிருபை கேட்போம். வாங்க. இயேசுவே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. இன்றைக்கு கூட அப்பா நீர் எங்களோடு இடைப்பட போறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் எங்களை கனி கொடுக்குற வாழ்க்கையை வாழ சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவரே உலகத்தின் இச்சைகள்னால, மாம்சத்தின் இச்சைகள்னால, அப்பா ஜீவனத்தின் பெருமைனால, உலகத்தின் நெருக்கங்கள்னால ஆண்டவரே ராஜா நாங்கள் அநேக நேரத்தில் கனி கொடுக்காம தவறிடுறோம். ஆண்டவரே ராஜா அப்பா நீர் வரும்போது நாங்கள் கனி கொடுக்கணும். ஆண்டவரே நீங்கள் வரும்போது நாங்கள் கனி கொடுக்குறவர்களாக இருக்கணும் ராஜா. ஏசப்பா நீங்கள் நாங்கள் கனி கொடுக்காததை பார்த்து நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது, நீங்கள் ஏமாந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா இப்பொழுதும் கூட நாங்கள் கரங்களை உயர்த்தி கேட்குறோம் அப்பா. எங்களுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத பிசுறுகள், தேவையில்லாத பாவங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நீக்குங்க ஆண்டவரே. நீக்கி நாங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு விதையாக ஆண்டவரே எங்களோட இருதயத்தை நீங்கள் ஆண்டவரே ராஜா மாற்றுங்க. நாங்கள் மரமாக வளர்ந்து உங்களுக்கு பிரியமுள்ள கனியை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஸோ இன்றைக்கு கூட நம்ம டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை டீல் பண்ணிடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆவின் கனி எந்த பகுதியில் இருக்குன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 23 வரைக்கும். இந்த 9 டேஸ் முடிகிறதுக்குள்ளே நம்மளுக்கு இது மனப்பாடம் ஆயிடணும். ஓகேவா? கலேஷியன்ஸ் 5:22-23 வாங்க வாசிக்கலாம். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஓகே, நம்ம இப்பொழுது இங்கிலீஷில் வாசிக்கலாம். But the fruit of the Spirit is love, joy, peace, long suffering, kindness, goodness, faithfulness, gentleness and self control. ஓகே, ஸோ 9 காரியங்கள் இங்கே இருக்குது. நீங்கள் நம்மளுக்கு இருக்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஆவின் கனிகள் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கிடையாது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பட் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படின்னு தான் இருக்குது, ஆவின் கனி தான் இருக்குது. ஸோ ஒரு கனியில் இந்த 9 கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஒரு கனியில் அதாவது ஒரு ஃப்ரூட்டில் 9 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆரஞ்சை பார்த்தீங்கன்னா அது ஒரு கனி தான். பட் நீங்கள் அதை உரிக்கும் போது உள்ள அந்த என்ன சொல்லுவாங்க, சொலையோ ஏதோ சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு பீஸ் வருதுல. ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்ன்றது ஒரு ஹோல் ஃப்ரூட், ஒரு முழு பழம். அதில் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவா இருக்குது? லவ், அன்பு, ஜாய் தமிழில் சந்தோஷம், பீஸ் சமாதானம், லாங் சஃபரிங் நீடிய பொறுமை, கைண்ட்னஸ் தயவு, குட்னஸ் நற்குணம், ஃபெய்த்ஃபுல்னஸ் விசுவாசம், ஜென்டில்னஸ் சாந்தம், செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம். ஸோ இந்த காரியங்கள் நமக்குள்ள என்ன பண்ணோம், உற்பத்தி ஆகணுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காரியம் தான். ஆவின் கனிக்கு எதிராக நம்மளோட மாம்ச இச்சைகள் போராடி கொண்டு இருக்கிறது. கரெக்டாக நீங்கள் யோசிக்கலாம், நான் ரொம்ப ஜெபிக்கிறேன், நான் டெய்லி ப்ரே பண்ணுறேன், ஒரு நேரத்தில் நான் ரொம்ப சாந்தமாக இருக்கேன், ஒரு நேரத்தில் ரொம்ப அன்புடையவளாக இருக்கேன், பட் இன்னொரு நேரத்தில் என்னால் அப்படி இருக்க முடியல. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்றது தான். என்னன்னா டெய்லி நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், டெய்லி நம்ம
நம்மளோட மாம்சத்துக்கும் நம்மளோட ஆவிக்கும் போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு போர் போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நம்ம டெய்லி மேற்கொள்ளணும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எழுந்துக்கும் போதே நம்மளுக்கு ஒரு போராட்டம் வரும். எங்கன்னு சொல்லுங்கள்? அலார்ம் ஆஃப் பண்ணிவிட்டு எழுந்துக்கலாமா, இல்லை ஸ்னூஸ் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் தூங்கலாமா அப்படின்றதுல. ஸோ அப்படி தான் நம்மளோட மாம்சம் நம்மளை ரொம்பவே என்ன பண்ணும், நம்மளை வந்து ஆளுகை செய்ய நினைக்கும். பட் அந்த இடத்துல தான் நம்ம மாம்சத்தை ஜெயித்து நம்ம என்ன பண்ணணும், அதை மேற்கொள்ளணும். ஸோ இப்பொழுது கூட ஏசப்பா நம்மளுக்கு சொல்லியிருக்கிற காரியமே என்னென்னா, நம்ம கனி கொடுக்குறவர்களாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம்ல, இந்த கனி கொடுக்குறவங்கள நம்ம இருக்கணும். ஏசப்பா ஒரு வேளை ஏசப்பா நம்மளை பார்க்குறாரு, நம்மளுக்கு டைம் கொடுக்குறாரு. சரி, இந்த வருஷம்லனாலும் அடுத்த வருஷம் இந்த மரம் கனி கொடுத்துடும், நம்ம தான் அந்த மரம். சரி, அந்த வருஷம்னாலும் இன்னொரு வருஷம் கொடுத்துடும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு காலத்தில் இந்த மரம் கனியே கொடுக்கலன்னா, இந்த கனி இந்த மரம் அதோட பர்பஸை ஃபுல்ஃபில்லே பண்ணலை அப்படின்னு நினைக்கும் போது ஏசப்பா என்ன பண்ணிடுவார், அந்த மரத்தை வெட்டி போட்டுருவார். அதை சபிச்சு அந்த மரத்தை வெட்டி போட்டுருவார். இதுக்கான உவமைகள் நம்ம நிறைய பைபிளில் பார்க்குறோம். ஓகேவா? எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. இந்த என்ன சொல்கிறது, ஒரு அத்தி மரம் இருக்கும், அது கனி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே என்ன பண்ணுவார், அதை சபிச்சிடுவார். அடுத்த நாள் அந்த மரம் அந்த இடத்துல இருக்காது. அதே போல் நம்ம ஐசாயால கூட பார்க்குறோம், ஒரு மரத்தை நல்லா வளர்த்துருப்பாங்க, ஆனால் அது என்னமோ கசப்பான கனியை கொடுத்துருக்கிறதுனால அதையும் வெட்டி போட்டுருவாங்க. ஒரு மரமும் கனியே கொடுக்காததுனால அதை வெட்டி போட்டுடுவாங்க. ஸோ இதே போல தான் நம்ம ஒன்று நல்ல கனியை தான் கொடுக்கணும். இல்லை நம்ம கனியை கொடுக்கலன்னா நம்ம வெட்டப்பட்டுருவோம், இல்லை சபிக்கப்பட்டுருவோம். அடுத்து நம்ம வந்து ஒரு வேளை கனி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஆனால் அது கசப்பான கனியாக இருந்ததுன்னா நம்ம ஆண்டோட பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணுறவருக்கலாம் இல்லை. ஸோ இன்றைக்கு நம்ம அந்த கனி நமக்குள்ளே உற்பத்தி ஆகணுன்றதை நம்ம தேவனிடத்துல தான் ஜெபிக்கணும். ஸோ இந்த 9 நாட்கள் நம்ம இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் பற்றி தாங்க தியானிக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன கேரக்டரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா, அன்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம், லவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஏசப்பாவோட அன்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏசப்பாவோட அன்புக்கும் நம்மளோட அன்புக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அதாவது பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஒரு இடைவெளி இருக்குல்ல, அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசம் தேவனுடைய அன்புக்கும் நம்முடைய அன்புக்கும். நம்மளோட அன்பு ரொம்ப கண்டிஷ்னலானது. ஓகே, நம்ம அன்பு சில நேரத்தில் பிறரை நெருக்கும், கண்டிஷன் பண்ணும். ஆனால் தேவனுடைய அன்பு பிறரை என்ன பண்ணும், அன்கண்டிஷ்னலாக அன்பு செலுத்தும். தேவனோட அன்புக்கு ஒரு வார்த்தை இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அகாப்பே அன்பு, விச் மீன்ஸ் அன்கண்டிஷ்னல். ஓகேவா? தேவனுடைய அன்புக்கு அளவே இல்லாமல் இருக்கிறது தான் தேவனோட அன்பாக இருக்குது. ஸோ ஏசப்பாவோட அன்பு நம்ம எந்த இடத்துல பார்க்குறோம், சிலுவையில் பார்க்குறோம். ஓகே, அவரோட அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, சாக்ரிஃபிஷியலாக இருக்குல்ல, பிறருக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அழகான ஒரு தன்மை இருக்கு அந்த அன்பு. ஏசப்பாவோட அன்பு பிறருக்காக அவரையே ஒப்பு கொடுத்தாரு. அந்த கிராஸ்ல நம்ம பார்க்குறோம், சாக்ரிஃபிஷியலா இருக்கு. அண்ட் ஏசப்பாவோட அன்பு என்டியோர் பண்ண, சகித்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு தன்மை இருக்கு. நம்ம நிறைய நேரத்தில் சகித்து கொள்ள மாட்டோம், நம்ம நிறைய நேரத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டோம். நம்ம எப்போவுமே நம்மளை பற்றி தான் சில நேரத்தில் யோசிப்போம், நிறைய நேரத்தில் நம்ம மற்றவங்கள பற்றி யோசிச்சாலும் சில நேரத்தில் நம்ம ரொம்ப செல்ஃபிஷ் நம்மளை பற்றி யோசிப்போம். இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இல்லை சில நேரத்தில் நம்மளோட கோபத்தினால, இல்லை சில நேரத்தில் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை நம்மளால மேற்கொள்ள முடியாததுனால நம்ம அன்பு காட்டுறதும் எப்படி ஆகிடும், ரொம்ப கண்டிஷ்னலாக ஆகிடும். பட் இன்றைக்கு நம்ம ஏசப்பாவோட அன்பை காட்டக்கூடியவர்களாக இருக்கணும். ஏசப்பா நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஏசப்பா அவர் என்ன காரியத்தை சொல்கிறாரு, அவர் 2 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு தேவனை நேசிக்கணும், நெக்ஸ்ட்டு பிறரை நேசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம பிறரை வந்து நம்மளுடைய அன்புனால நேசிக்கவே முடியாது, தேவனுடைய அன்புனால தான் நேசிக்க முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த 2 கமாண்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் என்ன, தேவனை நம்ம நேசிக்கணும், ஏசப்பாவை நேசிக்கணும், ஏசப்பாவை அன்கண்டிஷ்னலாக நம்ம நேசிக்கணும். நீங்கள் எல்லாரும் நோட் பண்ணிங்க, கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா இருக்கும்போது ஏசப்பா ஒரு விதமாக நேசிப்போம், நம்ம சூழ்நிலை ஒழுங்காக இருக்கும்போது நம்ம அவர்கிட்ட போக கூட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஏசப்பா இடத்துல நம்மளோட அன்பு, அவரோட அன்பை ரிசீவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம அவர்கிட்ட நம்ம அன்பை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரெசிப்ரோகேட் பண்ணும்போது, அதாவது பைத்தியக்காரத்தனமாக நம்ம அவரை நேசிக்கணும். ஓகேவா? உலகம் என்ன சொன்னாலும் நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன்டா அப்படின்னு எது வந்தாலும் நான் ஏசப்பா மேலே தான் அன்பாக இருப்பேன்னு நம்ம அவர் மீது அப்படிப்பட்ட ஒரு அன்போடு இருக்கும்போது பிறரையும் நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு ஏசப்பாவே நேசிக்க முடியாமல் ஏசப்பாவே என்னைக்கோ அன்னைக்கு தான் நேசிச்சுக்கிட்டு, ஏசப்பாவே என்ன சொல்கிறது, சூழ்நிலை நல்லா இருக்கும்போது அவர்கிட்ட பேசிக்கிட்டு, சூழ்நிலை நல்லா இல்லாதப்போ நம்ம அவரை விட்டு விலகும்போது
அவரே நம்மளால ஒழுங்கா நேசிக்க முடியலன்னா எப்படி நம்ம மனிதர்கள் இடத்துல தேவனுடைய அன்பை காட்டுவோம்? That's so first and foremost we need to show love to God. ஸோ ஒரு 4 காரியம் நான் ஒரு இடத்துல கற்றுக்கிட்டேன். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தர ரொம்ப ஆசைப்பட்றேன். தேவனோட அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏற்றுக்கொள்ள முடியாத காரியத்தையும் ஏற்றுக்கொள்ளுமா. நம்ம சில நேரத்தில் யோசிப்போல, இதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அவள் தான் ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு நினைக்கும் போது, ஆனால் தேவன் நம்ம செய்த காரியங்கள் எவ்வளோ பாவம் நிறைந்ததாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறார், சில நேரத்தில் ஏற்றுக்கொள்ள முடியலனாலும் நம்மளை மன்னித்து நம்மளை மனம் திரும்ப வைத்து நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துளைந்து போனது முதல் நம்ம நித்திய ஜீவன் போய் சேரும் வரை அவருடைய அன்பு என்றும் மாறாததா இருக்கு. நம்ம தேவனை விட்டு பிரிந்த ஒரு காலத்துல தூரமா போனோம்ல, அப்போத்துல இருந்து நம்ம நித்திய ஜீவன் போய் சேரும் வரை, லைக் பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர், இந்த 3 காலங்கள்லையும் தேவனுடைய அன்பு மாறாததா இருக்கு, எவர் லாஸ்டிங்கா இருக்கு. எவ்வளோ பியூட்டிஃபுல்ல. 3வது, இந்த குழிக்குள்ளே விழுந்தாச்சுங்க, இந்த குழியிலிருந்து இனிமேல் அவங்களால வெளியிலே வர முடியாது, நம்ம அவங்கள கிவ் அப் பண்ணிவிடுவோம். ஆனால் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கான், எவ்வளோ ஆழமான குழியாக இருந்தாலும் தேவன் தன் கரத்தை நீட்டி அந்த குழியிலேருந்து அந்த அன்பு, தேவனின் அன்பு அவங்களை மீட்டுக்கொள்ளும். அப்படிப்பட்ட அன்பாக இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பரலோகத்துலேருந்து பூமி வரை, ஆர்எல்ஸ் பூமியிலேருந்து பரலோகத்திற்கு நம்ம போய் சேரும் வரை தேவனுடைய அன்பு அவ்வளோ அதிகமாக இருக்குது, அன்கண்டிஷனலாக இருக்குது. இந்த ஒரு ப்ராசஸில் அவரோட அன்பு எங்கேயும் நம்மளுக்கு குறையவே படாது. ஸோ ஹிஸ் லவ் is everlasting, it's unconditional, it never gives up and it endures, it is sacrificial. ஸோ இப்படிப்பட்ட அன்பு தான் நமக்குள்ளேயும் இருக்கணும். ஸோ இந்த அன்புக்காக நம்ம தேவனத்தில் ஜெபிப்போம். ஏசப்பா எனக்கு இப்படிப்பட்ட அன்பு தாங்க, எக்காரணத்து கொண்டு உங்களை ஃபஸ்ட்டு நான் உங்களை நேசிக்கணும், உங்களை நேசிக்கிறது போல அப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களை நேசிக்கணும் ஏசப்பா, அதே மாதிரி நீங்கள் என்னை நேசிக்கிறது போல் நான் அநேகரை நேசிக்கணும். எனக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத அந்த பிடிவாதம், கோவம், மிச்சைகள் இதெல்லாம் மாற்ற சொல்லி தேவனிடத்தில் நம்ம கேட்போம். வாங்க ஜீசஸ், இன்றைக்கு கூட நீங்கள் இந்த காரியத்தை பற்றி பேசினதுக்காக ரொம்பவே நன்றி ராஜா. எப்பொழுதும் எங்களுக்குள்ளே இந்த அன்பு அப்பா என்னும் கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்கள் உருவாக்குவீராக ஆண்டவரே. அப்பா முதலாவது நாங்கள் உங்களை உண்மையாக நேசிக்கணும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தனையோடும் நாங்கள் உங்களை நேசிக்கணும் ராஜா. அப்போ தென் ஆண்டவரே பிறரை நீங்க எங்களை நேசிக்கிறது போல அப்பா அன்கண்டிஷனலா நேசிக்க, ஞானத்திலும் புத்தியிலும் நேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. Have a great day.